என்னடா கூடையெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறான்னு பார்க்குறீங்க தானே? நான் வந்து நம்மளோட தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கேன். ஹாய், வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க. இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் வந்து குட்டியாக ஒரு அறுவடை பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விவசாயம் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ச்செடி தான் வந்து வச்சுருக்கேன். அந்த காய்ச்செடியில் ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். பட் அடுத்த தடவை வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அது என்ன மிஸ்டேக்னு மறக்காமல் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி எவ்வளோ காய் வருதுன்னு தெரில. அதிகமாக வந்து காய் பிடிக்கல, ஒரு அளவுக்கு தான் வந்து காய் பிடிச்சிருக்கு. அந்த காயெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு தான் இந்த கூடை. இது கூட நம்ம தான் என்னன்னு தெரில. நம்ம ஃபஸ்ட் டைமுங்கிறங்காட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க அதை போய் பார்க்கலாம், உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன காய் பறிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தாங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பாருங்கள், நான் வந்து மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த காய் வைக்கணும், இந்த பூ வச்சதை வந்து பார்த்தனே தவிர காய் இருக்கா இல்லையான்னு வந்து பார்க்காம போயிட்டேங்க. அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கே. பாருங்கள், எவ்வளோ பெரிய காய் கரெக்டான தருணத்தில் பறிக்காமல் இதை வந்து ரொம்ப பெருசாக விட்டுட்டேங்க. இன்னொரு மிஸ்டேக் இருக்குது, அது மறக்காமல் சொல்கிறேன். நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு, ரொம்ப பெருசாகிடுச்சுங்க. வந்து பறிக்காமல் விட்டுட்டேன். கரெக்டான தருணத்தில் வந்து பறிச்சிருக்கணும். எனக்கு வந்து காய் வச்சதே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சீக்கிரமாக காய் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. போன வாரம் தோட்டத்துக்கு வந்தேன், அப்போ பார்க்காம போயிட்டேன். ஸோ அப்போ பறிச்சுருந்துருக்கணும் போன வாரமே. ஸோ ஃபஸ்ட்டு அறுவடை வந்து செய்ய போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வருங்க. கூடையில் போட்டுக்கலாம். இந்த காயுமே அதே மாதிரி தான், ரொம்ப பெருசாயிடுச்சு பாருங்க. அப்புறம் இன்னொரு காய் இருக்கு, அது ரொம்ப பழுத்துருச்சுங்க. பாருங்க எவ்வளோ பெருசு, பாருங்க. இங்க பாருங்கப்பா, எவ்வளோ பெரிய காய். ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா வீடியோ இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நான் வந்து ஸ்டிக்கை வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் ஃபேஸில் எவ்வளோ ஹாப்பி இருக்குன்னு வந்து எங்களால் காட்ட முடியாத மாதிரிங்க. எவ்வளோ ஹாப்பி தெரியுமா அந்த காய் பார்த்த உடனே. பாருங்க, கத்தி வேணுமா? எனக்கும் ஷாக்கு, எங்கள் அம்மாவுக்கும் ஷாக்கு. இவ்வளோ பெரிய காய் இருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லி. ஒன்று பறிச்சிட்டிங்களாட்டு இருக்குது, சின்ன பிஞ்சா? சரி பறிச்சிருங்க. ஆக்சுவலி இன்னொரு காய் கூட இருக்குங்க, பாருங்களேன். ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காட்டா. இது பாருங்க எவ்வளோ பெருசு. இங்கே என்னன்னு பாருங்க. வாவ், இவ்வளோ பெருசாப்பா. கிட்டத்தட்ட 3-4 கிலோ வர மாட்டேருக்குதுமா. விதைக்கு வேணாம், ஜூஸ் போட்டுக்கலாம். போறீங்க நம்ம ஒன்று போட்டால் சரணையா அவங்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டியதா. தூக்கி காட்டுங்கம்மா, இங்கே தூக்கி காட்டுங்க. பெருசு, இவ்வளோ பெருசு. ஏம்மா ஷாக்கன் சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி காய் பறிக்கிறது, அது வெள்ளரிக்காய். நான்லாம் வச்சதே கிடையாதுப்பா. இன்னும் இருக்குன்னு பாருங்கம்மா. இதையும் பறிக்கணும். பார்த்து வாவ், பாருங்க எங்க கூட பத்தலைங்க. பாருங்க எங்க கூட இடம் பிடிக்கவே இல்லை. இதுவும் பாருங்க எவ்வளோ பெருசு. நான் இப்போ காட்டினல அது
வாவ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எட்டாமே பிடிக்கலங்க, கண் எனக்கே கண்ணே பற்ற மாட்டேங்குது. செடி மேலே என்ன இருக்கா கொத்திருச்சாமா, எடுங்க. அது வேணாம், கொத்துனதெல்லாம் வேணாம், பாருங்க வேஸ்ட் ஆயிடுச்சு. நிறையா இதை பறிச்சிடும் எல்லாத்தையும். இது எவ்வளோ பெருசு, நான் இவ்வளோ பெருசெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. சின்னதாக குட்டியாக இருக்குன்னு நினச்சேன். ம், வாவ், மை காட். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்கல்ல. என்ன இருக்குன்னு பாருங்கம்மா. அது இது காயை பறிச்சிருங்க. ஆனால் நிறையா வந்து எதுவும் கடிச்சு வச்சிருச்சு. என்ன கடிச்சதுன்னு தெரியல. எடுங்க, கடிச்சிருச்சு பாருங்க மக்களே. பெருக்கானா? சரி பறிச்சிருங்க அத்தா. எவ்வளோ பெருசு பாருங்க, கடிச்சது வேஸ்ட் ஆயிடுச்சு. சே, பார்த்துருக்கோம் கரெக்டான இருக்கலாம். அங்கே நல்லா இருக்கா? சரி, கடிச்சதுன்னு பறிச்சிருங்க. இல்லை, இருக்கிறதே அப்படி தானா? ரொம்ப விளைஞ்சிருச்சோ? ரொம்ப விளைஞ்சிருச்சாட்டுருக்குமா? வேஸ்ட் ஆயிடுச்சு. இது இங்கே 2 கிடக்கு, பார்த்து மெதுவா பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கடிச்சிருக்குப்பா. இங்கேயும் ஒன்று கடிச்சிருக்கு. கீறி கீறி விட்டுருது. கரெக்டான தருணத்தில் பார்த்து பறிச்சிடும். அது வேஸ்ட் ஆயிடுச்சு. நிறையாவது வேஸ்ட் ஆயிடுச்சுப்பா. கிட்டத்தட்ட ஒரு 4 காயாட்டம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இருக்கா? அதுவும் பெருசு. அப்படியே வரப்பு மேலே வைங்க. அவ்வளோதானா? அது பக்கத்துல இன்னொரு காய், சின்ன காய் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அப்பல இருந்தால் பறிச்சிருங்க, எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் விவசாயம் செய்து. சின்ன காய் இருந்துச்சு, கொடுங்க சாப்பிடலாம். நான் விவசாயம் செய்து. சின்ன காய் இருந்துச்சு, கொடுங்க சாப்பிடலாம். நான் விவசாயம் செய்து கிடைத்தது இதெல்லாம். ரொம்ப பெருமையாக இருக்கு. அவ்வளோதானம்மா? பிஞ்சானாவே பொரிச்சிடணும். இது அவ்வளோ டேஸ்டாக இருக்குதுங்க. செம்மையாக இருக்கும். உப்பு இல்லாமையா போல சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும். உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிடுவோம். அவ்வளோதான் வந்து நாங்கள் வெள்ளரிக்காய் பறிச்சிட்டோம். இப்போ வெண்டங்காயும் கொத்தவரங்காய் வந்துருக்கு, அதையும் பறிக்கணும். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம பாருங்க. எவ்வளோ காயா! ஓ மை காட்! அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வெண்டங்காயும் இந்த தடவை தான் வந்து ஃபஸ்ட்டு காய் வந்து அம்மா இருக்க போகிறேங்க. முத்திருச்சாம்மா? இல்லை, முத்திருச்சான்னு தெரிலங்க. சின்ன காயெல்லாம் விட்டுருங்க.
இதில் இருக்கு இந்த செடியில். எங்கே இருக்கு? பரவாயில்ல, அதுலேயே 2 காய் முத்திடுச்சு. கரெக்டாக பறிச்சிடணும், இல்லைன்னா முத்தி போயிருங்க. இது எங்கன்னு இருக்கு. அதையும் பறிச்சிருங்க, இல்லைன்னா முத்திரும். முத்தி வச்சிட்ருக்கு அந்த காய். 2ஐயும் மறிச்சுங்க. பக்கத்துலேயே அது, அதான் அந்த பக்கத்தில் தான். இந்த லைனில் இல்லை. ஆனால் இந்த காயில் வந்து நாள் பட அதாவது இன்னைக்கு வந்து சின்னதாக இருக்குன்னு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து அப்படியே பெருசாகிடும், முத்துற அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் சின்னதாக இருக்குன்னு பார்க்காம அப்படியே பறிச்சிடணும். கீழே விழுந்துச்சு. பாருங்க இவ்வளோ இருக்கு. அதில் 2 இருக்கு. மடியில் என்ன வெள்ளிருக்காவா? அவ்வளோதானா? இன்னும் அந்த 2ல் கொத்தவரங்காய் வந்து இன்னும் வந்து காய் பெருசாகலை. இன்னும் லைட்டாக வந்து காய் இதாகலை. கொத்தவரங்காய் வந்து இன்னும் காய், அதாவது இலை பிஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் ஆச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் மக்களே. அது மிஸ்டேக்கில் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். என்னன்னா, ஃபஸ்ட் டைம் விவசாயம் பண்ணுறப்பல இத்தனை புல்லு வர வச்சிட்டேன். ஆல்ரெடி ஒரு மருந்து அடித்தது தான், பட் வந்து இவ்வளோ புல்லு வந்து ஏறிடுச்சு. களை எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன். எனக்கு இது பார்த்தாவே மனசு பக்குன்னு இருக்குது. அவ்வளோ புல்லு வந்து ஏறிடுச்சு. ஃபுல்லுமே வந்து டெய்லி நான் இதை நினச்சி ரொம்ப திட்டு வாங்கிட்டே இருக்கேன் என் பேரண்ட்ஸ்கிட்ட. உனக்கு இவ்வளோக்கு இடம் விட்டா நீ இதில் வந்து இவ்வளோ புல்லை வந்து முளைச்சி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி டெய்லி எங்கள் அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா மை மிஸ்டேக் தான். ஒரு 2 பேர் வச்சாவது வந்து இதை க்ளீன் பண்ணணும். அது என்ன பிஞ்சாடுறதுமா பறிக்கிறியா? பிஞ்சிருந்து வேண்டாம். மயிர் அப்படியே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆக்சுவலி முன்னாடி இதுக்கு இது வந்து கத்திரிக்காய் செடி பாருங்கள். கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் வந்து களை எடுத்து விட்டேன் இந்த ரோவே.
மற்ற செடிக்கெலாம் வந்து கொஞ்சம் பில்லு வர வச்சிட்டேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கு. பாருங்கள், கொத்தவரங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சாக இருக்குது. இன்னும் ஒரு நாள் இருந்துச்சுன்னா காய் கரெக்டான காயாக இருக்கும். இன்னும் வந்து இந்த சுரக்காய் வந்து இப்போ தாங்க வந்து பூவே வைக்கிறாங்க. இவங்க இப்போ தான் பூவே வைக்கிறாங்க இந்த சுரக்காய். பாருங்கள். அப்புறம் இந்த சைடு இப்படியே வந்தோம்னா பீக்கிங்காக்காரரை வந்து என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள். அம்மா, பீக்கிங்காவும் பறிக்கலாம் மாட்டிருக்குதுவா. ஒத்த பீக்கிங்காவை மட்டும் வச்சுருக்காருங்க இவர். பாருங்க, ஒரே ஒரு பீக்கிங்கா. ஒன்றை வச்சு நான் என்ன பண்ணுறது சாமி? ஒரு 2-3 சேர்ந்து வந்தால் தானே ஒரு குழம்புக்காவது ஆகும். இப்போ தான் வைப்பாங்க போல் இருக்குது. பாருங்கள், ஒரு பிஞ்சை வந்து கடிச்சிருச்சு. இனி என்ன மயில் கொத்துச்சா என்னன்னு தெரில. வா, இன்னும் ஒரு பிஞ்சு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கடா, இப்போ தான் பிஞ்சே வைக்க ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஒரு பிஞ்சு இருக்காரு பாருங்க. இங்கே ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இருக்குது. ஒரு குழம்புக்காவது பறிச்சா தானே செய்ய முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நிறைய பிஞ்சு வைங்க, ஓகேவா? பறித்த காயெல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. ரொம்ப அதிகமாக பறிக்கல பாருங்கள். இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் மக்களே. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி அறுவடை இதுதான். ஓகே, பாய்.